ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரெசிபி கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமா ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்ப கடுகு சோம்பு போட்டு தாளிச்சுக்கிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்ப 2 வரமிளகாவை நான் கிள்ளி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்ப இது கூடவே 2 டீஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பு நல்லா செவந்துருச்சு. இப்ப சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், இது கூடவே சேர்த்துக்கலாம். தட்டி வச்ச பூண்டி இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்ப தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா இதுல தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா பொரியலுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா பறிச்சு வச்ச முருங்கைக்கீரையை இதுல சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்ல வச்சுட்டு அப்படியே கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதுக்கு அப்புறமா பிளேட்டு போட்டு மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இதை வேக விட்டுடலாம். பாருங்க, இப்ப தண்ணியில நல்லா வத்திடுச்சு. இப்படி கொஞ்ச நேரம் கிளறி விட்டுக்கலாம். தண்ணி வந்து இப்ப நல்லா வத்திருச்சு. இப்ப லாஸ்டா தேங்காய் துருவலை இதில் சேர்த்து இறக்கிக்கலாம். வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.